ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் முஹப்பத் கா சர்பத் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான இஃப்தர் ட்ரிங்க். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நோம்பு முடிச்சுட்டு இதை குடிக்கிறப்போ ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்லைஸ் தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம். இதை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சர்பத்துக்கு தர்பூசணி வந்து நல்ல பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு பவுலில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்ததும் இந்த மாதிரி கலர் வரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்குன்னு. இப்போ இனிப்புக்கு இதில் சக்கரை சேர்க்க போகிறோம். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். ரோஸ் சிரப்லேயும் ஆல்ரெடி சக்கரை இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சப்ஜா விதையை நான் 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 பாதாம் பிசினை நான் ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்போ உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இப்போ தேவையான அளவுக்கு ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் 1 கப் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சு தர்பூசணி பழம் சேர்த்துக்கலாம். இந்த ட்ரிங்க்குக்கு ஹைலைட்டே இந்த தர்பூசணி பழம் தான். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக முஹப்பத் கா சர்பத் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இது குடிக்கவும் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இஃப்தர் ரெசிபிஸ் நிறையா பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.